அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி. இப்போ இருக்கிற புனித தலம் வந்து மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பழமை வாய்ந்த கோவில். அதாவது சிவன், பிரம்மன் இவங்க ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாட்டில் நடந்தப்பட்ட ஒரு சூழ்ச்சி மற்றும் கதை தான் இந்த கோவில் உருவானது ஒரு கதையாகவும் இருக்குது. இது அந்த கோவிலோட வரலாறு, இதை யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இந்து அறநிலையத்துறையிலே இருக்கும். இங்கே இருக்கிற கிராம மக்கள் தான் இதை பார்த்துக்கிறாங்க. இப்படி வரலாறு இவர்கிட்ட நம்ம பூசாரினங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இந்த கோயிலோட வரலாறு. நான் வணக்கம்ண்ணே. இந்த கோயிலோட வரலாறும் சிறப்பம்சம் மட்டும் கொஞ்சம் சொல்லுண்ணே தெளிவாக. இந்த கோயில் வந்து 13 திருவிழா. இந்த கோயில் ஃபேமஸான கோயில். ஓகேண்ணா. இது 13 திருவிழா. சிவனத்துலேருந்து 13 வந்து அம்மாசானிக்கு வந்து மயான கொள்ளை. அதுலேருந்து 5 நாள் வந்து 5 நாள் திரும்பி திருவிழா. 7 நாள் அம்மனுடைய தேர். அம்மனுடைய தேர் நடக்கணும். அது கரெக்டாக மாசி மாதம் தான் இந்த கோயிலோட மாசி மாதம். மாசி மாதம் 13 கிடையாது. மாசி மாதம் அமாவாசை வந்து அம்மன் தாலாட்டு ஊஞ்சல் நடக்கும். அதே போல் வந்து சித்திரை மாதம் மாசி மாதம்லாம் கிடையாது. ரெண்டு வருஷத்தில் 2 மாதம் கிடையாது. சரிங்கண்ணா. கரை வரதில் கிடையாது. அம்மன் தாலாட்டெல்லாம் உண்டு. சரிங்கண்ணா. அதே போல் வந்து 13 திருவிழா நடக்கும். சிறப்பாக இருக்கும். கோயில் வந்து ஃபேமஸான கோயில், நல்ல அருமையான கோயில். இது நினச்சி வருமா கண்டிப்பாக நடக்கும். சரிங்கண்ணா. அதுக்கப்புறம் பிரம்மஹத்தி தோஷம், சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷம் போன இடம் இது. ஆனால் பொதுவாக மக்கள் அமாவாசை இரவு வந்து இங்கே தங்குறதாகவும் அவங்களுடைய தோஷங்கள் போக்கப்படுறதாகவும் கூறப்படுது. அது உண்மையா? அது அமாவாசை அன்னைக்கு வந்து தங்கினா அது தோஷம் நீங்கிடும். அம்மா வைப்பு ஒரே மனசு நினச்சி நினைவுப்பட்டால் சரியாயிடும். ஊஞ்சல் திருவிழா அன்றைக்கி நடக்குமா? ஊஞ்சல் உற்சவம் மற்றும் அமாவாசை அன்றைக்கி வந்து ஒரு ரேட் தங்கிட்டு போனவே 3 மாதம் வரணும். அதே போல் 3 மாதம் வந்தோம்னா அந்த பீட துவாசம் நீங்கிடும். செய்வீனா எது வந்தாலும் போயிடும். அம்மனுடைய பில் திவசம் எல்லாம் நீங்கிடும். மயான காலையில் போய் வேண்டி சொல்லிட்டு போன கூட எல்லா தோசையும் நீங்கிடும். நீங்கள் ஒரு சக்தி அம்மனுடைய சக்தியில் தான் இருக்குது. ஆமாம் அம்மனோட சக்தி தான். எல்லாமே ஃபேமஸான கோயில். ஆமாம். சரிங்கண்ணா. மற்றும் இந்த கோயிலில் அதிகப்படியாக காவு கொடுக்குறாங்க அம்மனுக்கு உகந்தது அது. ஆமாம் ஐயா. அது வந்து அம்மா வந்து கவச்சி சாப்பிட்றது. அது வந்து மீனவர்கள் இதில் வந்து மீனவர்கள் குடும்பம் வழிபடுது. 7 அம்சம் குடும்பம் வரீங்க. அதில் இது வந்து பிள்ளைங்க அதுவும் அவங்க வந்து காது குத்துருங்க. இது போல் வந்து செய்கிறவங்கலாம் வந்து செஞ்சுட்டு போகலாம். அம்மா ஏறி ஆகிடும். அதான் அது வந்து அம்மனுடைய கோயில் வந்து அதிகமாக தான். இது கிட்டத்தட்ட மேல்மலையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அது இருக்குது? மேல்மலூர் செஞ்சிலேருந்து எத்தனை கிலோமீட்டர்? செஞ்சிலேருந்து 20 கிலோமீட்டர் ஐயா. செஞ்சிலேருந்து 20 கிலோமீட்டர். சரிங்கண்ணா. நல்ல அரிமான கோயில், நல்ல அரிமாக இருக்குது. சுற்றி இடத்துல இந்த கோயில் அதாவது ஒரு திருமணமானவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஆகாமல் இருக்கிறவங்க படிப்பு கல்வி அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வேட்டல் வச்சா வரும். இந்த கோயிலில் என்ன மனசோட வேண்டி செய்கிறீங்களோ அது வந்து செய்வாங்க. கல்வியில் குறை இருக்கிறவங்க, வாழ்க்கையில் விரக்தி மற்றும் செல்வம் இல்லை, கடன் தொல்லை மற்றும் தோஷம், பில்லி, சூனியம் இதில் அகப்பட்டவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு அமாவாசை 3 அமாவாசை தொடர்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சிவன் பெருமான் இருக்கார்ல, அவருக்கே வந்து பிரம்மஹத்தி தோஷம் போனதாக அந்த கூறப்படுதுங்க. கிட்டத்தட்ட இந்த கோவிலில் நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலத்தில் தான் இங்கேருந்து வருவாங்க. மோஸ்ட்லி கர்நாடகா பீப்புள்ஸ் இங்கே அதிகமாக வருவாங்க. ஆந்திரா பீப்புள்ஸ் இங்கே எல்லாருமே வருவாங்க. இங்கே அதாவது மைசூர்லேருந்துலாம் வந்து சரிண்ணா. மலையனூர் அம்மா வந்து மீனவர் குலத்தில் பிறந்தவங்க. மீனவர் குலத்தில் பிறந்ததுனால வந்து அந்த அம்மா வந்து தங்கினது தாயனூர், தரித்தது மலையனூர். அவங்க வந்து அப்படியே சுற்றி பார்த்து அப்படியே வந்து மலையனூர் சுற்றி சுடுகாடு, சுடலைக்கு சென்ட்ரலாக சப்பாத்தி, கள்ளி, காடு, இதுதான் காடு. அது சென்ட்ரலாக அம்மா உட்காந்து மீனவர் குலத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு வந்து பூஜை முறை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு இதுவாக காலகாலமாக அப்படியே பரம்பரையாக கோவில் அம்மன் இங்கே உருவானது காரணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து புத்து தான் ஃபஸ்ட்டு உருவானது. புத்து தான் ஃபஸ்ட்டு உருவானது. அதுக்கப்புறம் அம்மா அப்படியே ரூபமாக பின்னாடி உருவானது. சரிண்ணா. இது ஒரு குறிப்பிட்ட வரலாறு இருக்குது. அதாவது பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் வந்த ஒரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லி. ஆமாம். பிரம்மன் வந்து அந்த பிரம்மதோஷன்றது வந்து சிவனுக்கு வந்து பித்து பிடிச்சிடுது.
சிவனுக்கு பித்து பிடிச்சதை வந்து பிரம்மகாத்தி தோசைன்னு சொல்லிட்டு அம்மா கபாலத்தில் இருந்து இறக்கி விட்றாங்க. அதில் 5 தலையில் ஒரு தலை வந்து தனியாக போயிடுது, 4 தலை வந்து தனியாக போயிடுது, ஒரு தலையை வந்து அம்மா காலில் மெரிச்சிடுறாங்க. அந்த பிரம்மதோசனைங்கிறதுக்கு தான் மயான கொல்லைன்னு சொல்லி விட்றாங்க. அதை பொறுக்கி சாப்பிட்டா அதுக்கு வந்து ஆங்கு செய்யலை. அதனால் அவருக்கு வந்து அந்த பிரம்ம நீங்கள் சாபமாக கொடுத்து அம்மா வந்து பக்கத்துலேயே வச்சுக்கினாங்க. சின்ன உருவமாக என் கூடயே இருக்குன்னு சொல்லிட்டு சிவனுக்கு சாபம் கொடுத்த அம்மா சிவனை வந்து அம்மா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. ஆமாம், புத்தும் இங்கே இருக்கிற அம்மன் தான் இங்கே இருக்கு. ஆமாம், புத்து தான் ஃபஸ்ட்டு உருவானது. புத்து உருவாகி அப்புறமா தான் அம்மா ரூபமாக உருவானது. இந்த கோவில் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்குண்ணா? கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு 50-60 வருஷம். என் முப்பாட்டம் 3 தலைமுறை. அதுக்கு முன்னே எவ்வளோ நாள் இருந்ததோ நமக்கு தெரியல. 3 தலைமுறையாக ஒரு 6 குடும்பங்கள் தான் வந்து. ஆமாம், 7 குடும்பங்கள். 7 குடும்பங்கள். 7 குடும்பங்கள் வந்து பூஜை முறை செய்வாங்க. ஒரு வருடமாக 7 வருஷத்துக்கு ஒரு முறை மாறி மாறி அவங்க தான் பூஜை முறை செய்வாங்க. வேறு யாரும் தேர் கரெக்டாக எந்த நடத்துனாங்க? மாசியில் வந்து அமாவாசை சிவன்ராத்திரியிலேருந்து 7ஆவது நாள், அது என்ன நாள் வருதோ அந்த நாள் மயான கொள்ளையோடு நடக்கும். மயான கொள்ளையிலேருந்து 13 நாள் திருவிழா. சரிங்க, நன்றி, தேங்க்யூ.